ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் அப்புறம் ஒயிட் ரைஸ் கூடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முருங்கைக்காய் சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் நான் 2 பீஸ் தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் 1/2 மூடி தேங்காயில் 1/4 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு, இப்போ இந்த தேங்காயில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சிங்கன்னா போதும், ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த முருங்கைக்காய் மசாலாவுக்கு இது மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் பெரிய சைஸில் 3 முருங்கைக்காயை ஒரு 2 இன்ச் அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸ் முருங்கைக்காய் அப்படிங்கிறதுனால 3 அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4லேருந்து 5 அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்காயை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் முருங்கைக்காயில் இறங்கி முருங்கைக்காய் சாப்பிட்ற போது நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஸ்டவ் சிம்லேயே வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ முருங்கைக்காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கடைசி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ உப்பு குறைவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் முருங்கைக்காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தண்ணியோட அளவு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்த மாதிரி காய் நல்லா மூழ்கி இருக்கணும், அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து மசாலா நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. காயும் அங்கங்கே லைட்டாக ஒன்று உடஞ்சி வருது. இப்போ காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இல்லைன்னா ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக 2ஆக உடையணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க.
இனி வந்து இது அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, காய் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வெரைட்டி ரைஸ் கூடையெல்லாம் நம்ம சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இல்லைனா நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம முருங்கைக்காய் மசாலா தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா காரசாரமான முருங்கைக்காய் மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.